டாக்ஸி வந்தாச்சு. டாக்ஸியா? எதுக்கு? நாகர்கோயில்ல எழுத்தாளர் மாநாடு நடக்குது, அதுக்கு போனோம். என்கிட்ட சொல்லவே இல்லையே. டோன்ட் பி சிலி. இந்த மாநாட்டை பத்தி சொன்னதே உங்க ஃப்ரெண்ட் ஜவஹர் தான். பேசிக்கிட்டு போலாம்னு. நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப கூட நீங்க வரலாம். உனக்கு கைத்தடியாவா இல்ல கூஜாவாவா? ஆஸ் சுகுமார் வரலாம். சுகுமார், ஒரே மேடையில பலதரப்பட்ட எழுத்தாளர்களை சந்திக்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். எனக்கு இருக்காதே. அப்ப நான் மட்டும் போறேன். நோ. Let us learn to respect each other's interests. சுகுமார், நீங்க வயலின் வாசிக்கிறத நான் எப்போது வேணாம் சொல்லிருக்கேனா? நீங்களா தான் நிறுத்திட்டீங்க. நீ நாகர்கோயில் தனியா போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் லக்னோல இருந்தப்போ தனியா போகாத இடமே இல்ல. இந்த நாகர்கோயில் போயிட்டு வரது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஏட்டி போட்டி பேசுற நீ. அகமா முடிச்ச உன்னை தலையில கிட்டாரு எங்க அப்பா. அவரோட மிரட்டலுக்கு பயந்துதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். That is your problem. Your psychological problem. நீங்க உங்க அப்பாக்கு பயந்து நடிகனா மாதிரி நான் உங்களுக்கு பயப்படணும் எதிர்பார்க்கறீங்க. நான் அது கால் இல்ல. மாஃப் கர் தோ. நான் கிளம்புறேன். என்னடி எழுத்தாளர் மாநாடு வேண்டி கிடக்கு? எழுதி நீ என்ன பத்மபூஷன் பட்டம் வாங்க போறியா? எஸ், ஆமா, வாங்க போறேன். உங்க பொண்டாட்டி ஒரு பத்மபூஷன் பெருமையா நீங்க வெளியில சொல்லிக்கலாம். புருஷன் பிஞ்சு போன பேண்ட் பட்டனை உட்கார்ந்து தேச்சிட்டு இருக்கேன். பொண்டாட்டி ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்டியா? அரே வா, இத்தி படி குர்பானி. புருஷ சட்டை புத்தானே பொண்டாட்டி தான் தைக்கணும் சட்டமா? என்ன வள்ளுவர் சொல்லிருக்காரா இல்ல உங்க வேதங்கள்ல சொல்லிருக்கா? உங்கள மாதிரி புருஷங்களை பார்த்து எனக்கு அழுவறதா சிரிக்கதான் தெரியல. நீ இப்ப போறது இல்ல. இல்லீங்க, போய்தான் ஆகணும். வரேன். யமுனா, சொன்ன பேச்ச கேட்காம போன மறுபடியும் நீ திரும்பி வர வேண்டியதா இல்ல. बहुत खूब. உங்களுடைய ஒரு ஆசையாவது நான் பூர்த்தி செஞ்சு வைக்கிறேன். பாய் சுகுமார்.